சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருடப்பட்ட பச்சிளங்குழந்தையை கண்டுபிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக நம்முடன் இணைந்திருக்கும் செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், மருத்துவமனையிலிருந்து எப்பொழுது குழந்தை கடத்தப்பட்டது? இந்த குழந்தை பிறந்து எத்தனை நாட்கள் ஆகிறது? திருடப்பட்ட குழந்தையை தற்போது மீட்க காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க? சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினத்தை அடுத்த நீர்மூழ்கிக்கட்டை பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரது மனைவி கடந்த 24ஆம் தேதி பிரசவத்திற்காக சேலம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே அந்த சம்பந்தப்பட்ட நீர்மூழ்கிக்கட்டை பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட இவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக பிரசவம் பார்க்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டதனால சேலம் அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இவருக்கு கடந்த 24ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அறுவை சிகிச்சை செய்த காரணத்தினால தாய் மற்றும் குழந்தையை கடந்த 3 நாட்களாக அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சைக்காக வைத்திருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் நேற்று ஒரு பிற்பகல் நேரத்துல இந்த ஆண் குழந்தை கடத்தப்பட்டதா தகவல்கள் அவங்க பெற்றோர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நிகழ்ந்த போது இந்துவின் தாயார் லட்சுமி மட்டுமே உடன் இருந்திருக்கிறாரு. அவங்க குழந்தையோட துணிகளை துவைப்பதற்காக சென்ற இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட சிறிது நேரத்துல இந்த குழந்தையின் தாயார் இந்துவும் கழிவறைக்கு சென்று திரும்பி பார்த்த பொழுது படுக்கையில் இருந்த ஆண் குழந்தை காணாமல் போயிருக்கிறது. இது குறித்து உடனடியாக மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட அடுத்து கனகராஜ் மருத்துவமனை முதல்வர் கனகராஜ் உடனடியாக ஊழியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் குடும்பத்தோட உறவினர்கள் அனைவருக்கையும் முதல்கட்ட விசாரணை நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் மகப்பேறு பிரிவுல பொருத்தப்பட்டிருக்க கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்க காட்சிகளை வச்சு முதற்கட்ட விசாரணையை தொடங்கினாங்க. இந்த இரு தரப்பு விசாரணையின் அடிப்படையில இந்த குழந்தையை கடத்தி சென்றது மஞ்சள் நிற சேலை அணிந்த ஒரு பெண் அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. அந்த அடையாளங்களின் அடிப்படையில தற்பொழுது காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. இதற்காக சேலம் மாநகர உதவி காவல் ஆணையாளர் ரவீந்திரன் தலைமையில தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கு. உமா மோகன்ராஜ், சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில குழந்தையை திருடும் நபர்கள் யார் மீதாவது சந்தேகம் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்களா? இன்னும் வேறு யாற்றெல்லாம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? தம்பி தமிழரசன், இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட முதல்வர் கனகராஜ் கூறும் பொழுது, சேலம் அரசு மருத்துவமனையில இது போல ஒரு சம்பவம் இதுவரை நடந்ததில்லை. அதனால ஒரு அலட்சிய போக்காக ஊழியர் செயல்பட்டிருக்காங்க. எனவே பணியில் இருந்த, அதாவது குழந்தை கடத்தப்பட்டதாக கூறப்படும் அந்த நேரத்தின் போது பணியில் இருந்த ஊழியர்கள் உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. இந்த மகப்பேறு பிரிவுல பார்த்தோம் அப்படின்னாக்கா 10 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. ஆனா அந்த 10 கேமராவும் ஒரு தகுதியான கேமரா அல்ல அப்படிங்கிறது காவல்துறை தரப்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த சம்பவ காட்சியில் பதிவாகி இருக்கும் உருவத்தின் முகத்தை முறையாக அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த கடத்தப்பட்ட நபரோடு குழந்தையை கடத்தி சென்ற நபரோடு காக்கி உடை அணிந்த ஒரு நபர் இருந்திருக்கிறதா காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த அடிப்படையிலும் பொதுமக்கள் சிலர் கிச்சிபாளையம் பகுதியில இது போன்ற ஒரு நபரை பார்த்திருப்பதாக தகவல் தெரிவித்ததன் அடிப்படையிலும் தனிப்படை காவல்துறையினர் அந்த பகுதி, அதாவது கிச்சிபாளையம் அதனை சுற்றியுள்ள பச்சப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று தேடுதல் வேட்டை நடத்தி வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தம்பி தமிழரசன்.